வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னா முழுக்க அதாவது மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி மரம் வாங்கி வைக்கணும் ஒரு ஐடியா இருக்காது. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குற மரங்கள் அவ்வளோவுமே மாடி தோட்டத்துக்குன்னே உள்ள மரங்கள். அதில் அவ்வளோ பழ மரங்கள், எல்லாமே பழ மரங்கள் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. இப்போ இது பார்த்திங்கன்னா காட்டு மாங்காய், இது அம்பலானும், இது ஆல் சீசனில் ஒரு வெரைட்டி. இது நீளமாக வரும் இந்த மாமரம். இது கேரளாவை சேர்ந்த கோட்டிப்பரம்பன்னு சொல்லுவாங்க. கோட்டிப்பரம்பன், அதாவது கோட்டிப்பரம்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஊர் பேர் தான். இந்த மாங்காய்க்கு இந்த பேர் கோட்டிப்பரம்பன். ஸோ இது ரொம்ப ஸ்வீட்டாட்டம் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது டார்க் வெரைட்டி. இந்த மாதிரி கொத்தா பிடிக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதுக்கு பேர் கோட்டிப்பரம்பன். இதெல்லாம் மாடி தோட்டத்துக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மாமரங்கள் இருக்கும். இதெல்லாம் டார்க் வெரைட்டி தான், அதாவது மாடி தோட்டத்துக்கு ஏற்ற மரம் பார்த்துருங்க. இதெல்லாம் இது ஆல் சீசனில் இன்னொரு டைப். இது கொஞ்சம் மாமரமே சின்ன காயாக தான் காய்க்கும், இப்படி இருக்கும். இதுவும் ஆல் சீசன் தான். இது எல்லாமே பங்களாதேஷ் வெரைட்டி. இது நம்ம நீல மாங்காய் பார்த்திங்கன்னா தெரியும், நீளம். இது எல்லாமே மாடித்தோட்டத்தில் வளர்க்குறது. இது இந்த கோட்டிப்பரம்பன், அந்த இது பூ, இது எல்லாமே டுவார்ஃப் வெரைட்டினால இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு நல்ல அழகாக இருக்கும், போன்சாய் மரம் மாதிரியே இருக்கும். இது மாடித்தோட்டத்துக்குள்ளே ஜாம்பக்காய். இது இப்படி தான் இருக்கும். இந்த ஜாம்பக்காய் ரெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னா நாசிக் பசந்து மேங்கோ. இது கொடை மாதிரியே தான் வளரும். இந்த மரம் கொடை பிடிச்ச மாதிரியே தான் இருக்கும். இந்த மரத்தோட வளர்ச்சி வளர அப்படி இருக்கும். இது கட்டிமான்வாங்க. இது எல்லாமே பங்களாதேஷ் வெரைட்டி தான். இது எல்லாமே மாடி தோட்டத்துக்கு உள்ளது. இது மிராக்கிள் ஃப்ரூட். இது நாம்டாக் மாய் பார்த்துடுங்க, நல்லா அடையாளமும் பார்த்துடுங்க. இலை இப்படி தான் இருக்கும். இது நாம்டாக் மாய். ஆல்ரெடி இதில் பூ இருந்து ஒடிச்சு விட்டேன். ஸோ இது நாம்டாக் மாய். இது பால்மர், ரெட் பால்மர். இது எல்லாமே மாடி தோட்டத்துக்கு. இது கோகிட்டூர். பொதுவாக இந்த பங்களாதேஷ் வெரைட்டி எல்லாமே இலைகள் இந்த அமைப்பில் தான் இருக்கும். இது ஸ்வீட் மேங்கோ. இந்த மாதிரி மாமரங்களெல்லாம் நீங்கள் மாடி தோட்டத்துக்கு ஃபஸ்ட்டு பல மரங்கள் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் இதை விட பெரிய சைஸ், இது எல்லாமே டுவார்ஃப் வெரைட்டி. ஆனால் நிறைய காய்க்கும். இப்போது அத்தி வாங்கினாலும் இந்த மாதிரி பெரிய கவரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அத்தி பழத்தோடையே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது கம்போடியன் ஆரஞ்சு ஜாக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே பேக்கெட்டோட வெயிட் 40 கிலோ இருக்கும். ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் உள்ள பழமரங்கள். இதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஃபெயிலியருமே ஆகாமல் மரங்கள் நல்லா அழகாக வரும். இது தைவான் பிங்க் ஜாக்கு. பார்த்திங்களா, மரம் கிட்டத்தட்ட 8-9 அடி ஹைட் இருக்கும். இது பிங்க் ஜாக்கு, தைவான் பிங்க். இதெல்லாம் ஒரு 6 அடி அந்த மாதிரி இருக்கும். ஜாக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மாடி தோட்டத்துக்கு உள்ளது. இதெல்லாம் மாடி தோட்டத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே காய் போடுற ஸ்டேஜ். நிறைய இதில் காயும் வந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இது பீனட் பூ இனி காய்க்கும், உடனே காய் போட்டுரும். இது எல்லாமே மாடி தோட்டத்துக்கு ஏற்றது. இது பன்னீர் ஜாம்பை. இது கொய்யா. இப்படி நீங்கள் காய்களோடு கூட நீங்கள் இது பண்ணி வைக்கலாம். இதை நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். அதனால தான் இந்த மெத்தடை நான் சொல்கிறேன். இது எல்லோ வாட்டர் ஆப்பிள். நீங்கள் மாடி தோட்டத்துக்கு ரொம்ப பெரிய மரமாக வராது. அது ஒரு மாதிரி குடை மாதிரி வளர்கிறது தான், டார்ஃப் தான். ஸோ நீங்கள் எல்லோ வாட்டர் ஆப்பிளும் மாடியில் வைக்கலாம். ஏன்னா அதிக காற்றடித்தாலும் நமக்கு தூக்கி ஓடிச்சிடும், மறைச்சிடும், அந்த மாதிரி பயம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ மாடித்தோட்டத்தில் உள்ள மரங்களுக்கு இப்போ நான் என்னென்ன மரங்கள் மாடித்தோட்டத்துக்கு ஏற்றேன்னு சொல்லியிருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் உரங்கள் மாடித்தோட்டத்தில் எப்படி உரம் வச்சு கவனிக்கணும் அப்படின்ற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. இந்த மாதிரி மாமர பிளான்ட்டுகள் வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.